அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்கள் மார்க்கத்தில் இஸ்லாத்தில் வருஷத்தில் ஒரு வருடத்தில் 2 நாள் விசேஷமான நாள், மகிழ்ச்சியான நாளானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று ரமதான் முடிஞ்ச பிறகு பெருநாள், ஈதுல் ஃபித்ருன்னு சொல்லுவாங்க அதுக்கு. ரெண்டாவது ஹஜ்ஜு முடிக்கிற சமயத்தில் ஒரு பெருநாள், அதுக்கு ஈதுல் அஸ்ஹான்னு சொல்கிறாங்க. இது தவிர வருஷத்தில் சுமார் 50 கிட்ட பெருநாள் இருக்குது. அது ஜும்மா பெருநாள். அதுக்கும் ரொம்ப சிறப்பு இருக்குது இஸ்லாத்தில். அது சாதாரண நாள் இல்லை. அந்த நாளில் நிறையா நன்மை வச்சிருக்கான் அல்லா தாலா. இந்த 2 நாளில் எவ்வளோ நன்மை இருக்கோ அந்த மாதிரி நன்மை அதில் கூட இருக்குது, சில நன்மை. அதனால் ஜும்மா கூட நம்ம ஒரு நல்ல நாள், பெருநாள், மகிழ்ச்சியான நாள், சிறப்பான நாள், அந்த மாதிரி கவனிக்க வேண்டியதே இருக்குது. ரமதான் மாதம் முடிஞ்சு போச்சு. ஈதுல் ஃபித்ர் கூட முடிஞ்சு போச்சு. எல்லாம் வீட்டிலே தொழுதுக்கிட்டாங்க. ஒரு விசேஷம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப வருத்தமாக எல்லாம் கொண்டாடினாங்க. சரி, அல்லா தஆலா இது தீர்மானித்திருக்கான், அது செய்கிறான். இப்போ வரக்கூடியது இது ஈதுல் அஸ்ஹா, குர்பானி பெருநாள். இதுக்கு ரொம்ப விசேஷம் இருக்குது. ஒன்று, யார் குர்பானி கொடுக்க விரும்புகிறாங்களோ, நாட்டம் செய்கிறாங்களோ, அங்கே ஜில்லிஜாவுடைய பிறை பார்ப்பதற்கு முன்னே நகம் முடியெல்லாம் வெட்டிக்கணும். 1ஆம் தேதியிலேருந்து குர்பானி செய்கிற வரைக்கும் நகம் வெட்டக்கூடாது, முடி எடுக்கக்கூடாது. இது யார் வீட்டில் யார் முக்கியஸ்தர் இருக்காரோ அவர். பார்த்தவங்க மனைவி இருக்காங்க, புள்ள கொட்டி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது தடை கிடையாது. இது ஒரு மருதியோட ஏதோ எடுத்துட்டாலும் விட்டுடணும். அப்புறம் இது ஒருத்தருக்கு தான் இந்த கட்டளை இருக்குது. இது ஒன்று சிறப்பான காரியம். ரெண்டாவது ஜில்லாஜாவுடைய ஆரம்ப 10 நாள். இது மிக முக்கியமான நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மாமின் ஐயாமின் அல்-அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அஷ்ர். அல்லா தாலா இந்த 10 நாளில் செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கு, அல்லாஹ்க்கு மிக மிக பிடித்தமானது. ரமதான் இருக்குது, அதை விட அதிகமான இதுக்கு சவாபு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது இதுக்கு. அதனால் இந்த 10 நாள் போகிறது யாரும் ஒன்றும் செய்கிறதில்லை. ரம்ஜான் எவ்வளோ அதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான். மதிப்பு கொடுக்குறோம், நன்மை செய்கிறோம். ஆனால் இந்த ஆரம்ப 9-10 நாள் இருக்க யாரும் ஒன்றும் செய்கிறதில்லை. யாராச்சும் ஆயத்தில் 2 பேர் 3 பேர் செய்வாங்க. இது பெரிய தவறு. இது இந்த 10 நாளில் எவ்வளோ இபாதத் செய்ய முடியுமோ அவ்வளோ இபாதத் செய்யணும். அதில் குறிப்பான இபாதத்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கதீரா, வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வசீலா. இந்த மாதிரி 3 விதமான தக்பீர் இருக்குது. இது ஓதிக்கொண்டே இருக்கணும். நடந்து கொண்டு போயிருக்கிறீங்க, ஏதோ உட்காந்து கொண்டே இருக்கிறீங்க, ஜிக்ர் செஞ்சு கொண்டே இருக்கணும். இதுக்கு தக்பீர். இது மிக பிடித்தமான இபாதத்து. ரெண்டாவது குரான் ஓதுவது. இந்த 10 நாளில் 3 முறை 2 முறையாச்சும் குரான் முடிக்கலாமே, முயற்சி செய்யணும். மூணாவது தர்மம் செய்வது. ஏழை மக்களுக்கு கவனித்து அவங்களுக்கு ஏதாச்சும் சதகா ஹைரா செய்வது. இது கூட பெரிய நன்மை. நஃபில் தொழுகை அதிகமாக தொழுவது, அது கூட செய்யணும். உறவின்கிட்ட உறவு பிரிஞ்சிருந்தால் அவங்ககிட்ட போய் பழக்கணும், மன்னிப்பு கேட்கணும், நம்ம தான் செஞ்சுக்கணும்.
இந்த மாதிரி பல இபாதத்து நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். அதில் குறிப்பாக வந்து தௌபா இஸ்திஃபார், அல்லாஹ் கிட்ட தன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பது, அது கூட கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வரக்கூடிய நாளில் குர்பானி எப்படி, பெரிய பிரச்சனை இந்த வருஷம் அதான் இருக்குது. குர்பானி எப்படி கொடுக்கறது? மஜதா சாத்தன் சும்மல்லம் யுதஹி ஃபலா யக்ரபன்னா முஸல்லானா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி கொடுத்துருக்கானா இருந்து கூட அவர் குர்பானி செய்யன்னு சொன்னால் தொலைவு வர வேண்டிய அவசியம் இல்லை, பெருநாள் தொழுகை வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஹதீஸை பார்த்தா வசதி இருந்தால் கட்டாயமாக குர்பானி செய்யணும். ஒரு ஆடு ஒரு வீட்டுக்கு போதும். ஒரு வீட்டில் கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளை குட்டி இருக்காங்க, எல்லாம் சேர்த்து ஒரு ஆடு, அவ்வளோதான். 40-50 பேர் இருந்தாலும் ஒரே ஆடு தான். உதாரணமாக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 4 மனைவி இருக்காங்க, ஒரு மனைவிக்கு 10 பசங்க இருக்காங்க, அப்போ எல்லாம் சேர்த்து 45 பேர் ஆகிட்டாங்களே. அப்போ வந்து அவர் ஒரு ஆடை தான் போதும். அதுலேயும் அவங்க குழந்தைகள் ஏதாச்சும் கல்யாணம் முடித்து தண்ணி போயிட்டார் கொடுத்தனா அவர் வேறு, அவர் ஒரு ஆடாக இருப்பார். ஒரே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சரி ஒன்று இருக்குது, எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒரு ஆடு தான் போதும். எந்த பகுதியில் மாடு இருக்கா அந்த மாதிரி இருக்கா, அந்த பகுதியில் அந்த மாட்டில் 7ல் ஒரு பாகம் வாங்கிட்டால் போதும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளும் சாப்பிட்ணும், ஒரு பேருக்கு கொடுக்கணும், யார் யார் பிச்சைக்காரர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி இதுன்னு கொடுக்கலாம். அது 3 பாகமாக பிரித்து தான் கொடுக்கணுமா அப்படி ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு முக்கால்வாசி வீட்டுக்கே தேவைப்படுது. 45 பேர் இருக்காங்களே, ஒரு 2 கிலோ மிச்சம் இருக்குது. அதில் நீங்கள் ஏழைகள் கொடுக்கலாம் அல்லது உறவினர்கள் கொடுத்துடலாம், பரவாயில்ல. 3 பங்கு போடணுன்னு சொல்லி ஒன்றும் அவசியம் இல்லை, சாபா பெருமாறணும் அப்படி சொல்லலை. அப்போ குர்பானி அறுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? பெரும்பாலும் வந்து நகரங்களில் பட்டினங்களில் கிடையாது. ஏண்டா சுத்தமாக இருக்கணும், தெரு சுத்தமாக இருக்கணும், மொஹல்லா சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும். இல்லைந்தா COVID-19 இருக்க, அது ஒரு பயம் இருக்குது. அசுத்தமான இடத்துல அது தாக்கமா, யார் அசுத்தமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு தாக்கமா, சோஷியல் டிஸ்டன்ஸு 1 மீட்டர் 1.5 மீட்டர் தூரம் நிற்கணும், அது முடியுமா? அது போன்று காய்கறி அந்த கறி வெட்ட வராரு, அவர் வந்து சுத்தமாக இருக்கிறாரா, அவருக்கு கொரோனா இல்லையா, பல பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன செய்யணும் முடியாமல் இருக்குது. ஜனங்க அதான் கேட்குறாங்க, என்ன செய்ய இந்த நிலைமையில் எங்கே அனுமதி இருக்கோ அறுக்கிறதுக்கு அங்கே அறுக்கலாம். அடுத்து வந்து கறி நீங்களும் சாப்பிடலாம், அவர் வேணாலும் கொடுக்கலாம். போன வருஷம் 50 பேர் கொடுத்தீங்க, இந்த வருஷம் 5 பேர் கொடுத்தா போதும். 50 பேர் கொடுத்தோமே, இந்த வருஷம் முடியாதுங்க, எங்கே கறி எடுத்துகிட்டு போவீங்க வீட்டு விட்டு? 4 பேருக்கு 5 பேர் கொடுத்தீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கணும். அது கூட நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அனுமதி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுது? சில உலமா சொல்கிறாங்க, அவங்க அக்கப்பக்கம் கிராமங்கள் இருந்தால் அங்கே யாராக்கும் சொல்லிவிடுங்க, என் சார்பாக ஒரு ஆடு எடுத்துடுங்க, அந்த ஆடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சொல்லணும். அது ஹதீஸில் வந்துருக்கு, அந்த நொண்டி இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து வயதானது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது. அங்கே சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆடு எடுத்துருங்க, நான் பணம் கொடுத்துட்றேங்க, அல்லது பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு பேங்க் மூலியமாக அவங்களுக்கு சொல்லலாம், ஒரு ஆடு இந்த மாதிரி எடுத்துருங்க, ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோமே, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு ஆடு எடுத்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய குர்பானி கூடும். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, ஆனால் உங்கள் பேரில் தான் இருக்கிறாரு, உங்கள் சார்பாகத்தான் இருக்கிறாரு, அதனால ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது கூட முடியலன்னு சொன்னால் உங்கள் மீது குர்பானி கட்டாயம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஒரு 10,000 ரூபாய் ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டா குர்பானியோட சவாபு கிடைக்குமா? கிடையாது. குர்பானியோட சவாபு கிடைக்காது. குர்பானியோடைய சவாபு குர்பானி செஞ்சால் தான் கிடைக்கும்.
அந்த 10ஆம் தேதி அல்லாஹ்க்கு அதை விட அதிகமான இபாதத்து பிடித்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பதில் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஏழைகள் கொடுத்துருங்கன்னா குர்பானியோட சவாப் கிடைக்காது. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்களே 4,000 10,000 இதனுடைய சதகா ஹைராத்தோட சவாப் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாகாது. அது கூட நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் முடியலன்னு சொன்னால் ஏழையாக இருக்காங்க, குடும்பத்தில் யாராச்சும் இருக்காங்களே ஏழை, அவங்கள கவனிக்கணும். அரபி மதரசா எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் குர்பானிக்கு வீடு ஆகாது. அது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. குர்பானி செய்யக்கூடிய நாள் 10, 11, 12, 13 அஸ்ர் வரைக்கும் இருக்குது. இந்த நாளில் குர்பானி கொடுக்கலாம். நிறைய பேர் 10, 11, 12 தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹதீஸில் அப்படி இல்லை. இந்த அரஃபா அன்னி காலையிலேருந்து நம்ம ஒரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தக்பீர் கூட ஓதுறோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லது அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஸீலா. ஆங்காங்க ஓதுக்க வேண்டியது. இமாம் சாபு எதிர்பார்த்து கொண்டு அவர் ஓதி முடித்தா நம்ம பின்பற்றி அந்த தக்பீர் ஓதுறோம், அதெல்லாம் தவறு. தன் சொந்தமாக நீங்கள் ஓதிக்கணும். ஆண் இருந்தாலும் சரி, பெண் இருந்தாலும் சரி. இது 13ஆம் தேதி அசருக்கு ஓதிட்டு முடிச்சுக்கணும். மகரிபிலேருந்து முடிஞ்சு போகுது. இந்த தக்பீர் கூட ஓதி கொண்டு இருக்க வேண்டியது தான் ஒரு தொழுகைக்கு பிறகு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி சில சட்டங்கள் இருக்கிற அதை பற்றி நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ அதிகம் இபாதத் செய்ய முடியுமா அவ்வளோ அதிகமாக இபாதத் செய்யணும். இது ஒன்றாச்சுங்களா. ரெண்டாவது அது எப்படி ஆடாக இருக்கணும், என்ன செய்யணும், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், முன்னாடியே கேட்டு இருக்கிறீங்க. அதனால் அவ்வளோ அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது கேள்வி என்ன, ஒரு ஈத் தொழுகை தான் வீட்டில் தொழுதாச்சு, இப்போ கூட இந்த தொழுகை கூட வீட்டில் தான் தொழணுமா? அப்போ அரசாங்கம் அனுமதிக்கலைன்னு சொன்னால் மைதானத்தில் தொழும் அல்லது பள்ளிவாசலில் தொழும், வீட்டில் தான் தொழுகணும். யாராச்சும் ஒரு ஆண் இருக்கார், அவர் இமாமா நின்று எப்படி ஈது தொழுகை தொழுகிறாங்களோ உரத்த குரலில் அப்படி தொலைப்பார். முதல் ரக்காத்தில் அல்லாஹ் அக்பர் சொல்லிய பிறகு தொடர்ச்சியாக 7 முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி ஓதுவார். அதுக்கு பிறகு சுபானக்கல்லாமா அல்லாமா பாத் பனி அது ஓதி குரான் ஓதி கிராத் ஓதி ருக்குக்கு போவார். அந்த தொழுகை முடிஞ்சு போச்சு ஒரு ரக்காத்து. ரெண்டாவது ரக்காத்தில் சுஜூதில் எழுந்த பிறகு நின்று 5 முறை அல்லாஹ் அக்பர் சொல்வார். அப்புறம் பாக்கி தொழுகை எப்படி தொழுகிறோமோ அப்படி தொழ வேண்டியது. இது ஒன்று ஆச்சுங்களா. ஒருத்தர் இருக்கிற ஆண் யார் பெண்ணு அங்கே தனியாக தொழுதுக்கலாம். இந்த பெருநாள் தொழுகை தனிப்பட்ட முறையில் தொழுதுக்கலாம் இருக்குது. அது கவனிக்க வேண்டியது. அதே போன்று பிரசங்கம் இருக்கா தொழுகைக்கு பிறகு? யாராச்சும் ஆலிம் சாவி இருக்கிற 5 வருஷம் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஜனங்களுக்கு உபதேசம் செய்யலாம். அது பயான் மாதிரி ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். யாருமே இல்லைன்னா பரவாயில்ல, அப்படி இருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது இந்த வரக்கூடிய பெருநாளில். சில பேர் குர்பானியே செய்ய முடியலன்னு சொன்னால் பரவாயில்ல. சில நேரத்தில் அபூபக்கர் சித்திக், உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கூட குர்பானி செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை, தவறு இல்லை. அங்கே இது கட்டாயம்னு சொல்லி ஜனங்க நினைக்கூடாதுன்னு சொல்லி அது காட்டுறதுக்காக அப்படி செஞ்சாங்க. ஆனால் நம்ம அனுமதி இல்லாமல் இருக்குது, அரசாங்கத்துடைய அனுமதி, அதனால செய்ய முடியாமல் இருக்குது. அதனால இந்த வருஷம் செய்யலைண்டா அல்ஹம்துலில்லாஹ் வருஷம் செஞ்சுருக்கோங்களே, அது அல்லாஹ் தாலா அந்த சவாப் கொடுப்பான் குர்பானி செய்ய விட்டாலும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால்,
மௌத்தா மூலியமாக நம்ம குர்பானி கொடுக்கலாமா? மௌத்தா மூலியமாக குர்பானி கொடுக்கறது எந்த சஹாபி செய்யலை, பெருமானாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இது என்ன சொல்லியிருக்காங்க பெருமானார்? 2 ஆடு இருப்பாங்க. ஒரு ஆடு தன் சார்பாக, தன் மனைவிமார் சார்பாக, இன்னொரு ஆடு தன் சார்பாக உம்மத்து முஹம்மதியா கியாமத் நாள் வரைக்கக்கூடிய உம்மத்து யார் வசதி இல்லாமல் யார் இந்த செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஆனால் தௌஹீதில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இது எடுத்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதில் எத்தனையோ பேர் காலம் ஆயிட்டாங்களே, அது சவாப் அவங்களுக்கு கூட சேரும். பெருமானாருடைய எல்லா செயலை நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அது பெருமானார் ஒரு அறுத்து கோடி 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 கணக்கான மக்களுக்கு சவாபு அடிச்சிருக்காரு. அது அவரோட முடிஞ்சு போச்சு, நம்ம அதை செய்ய முடியாது. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆலிம், அவர் அனுமதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது சரியில்லைன்னு சொல்லி உலமா சொல்கிறாங்க. அந்த மாதிரி மௌத்தா சார்பாக நம்ம குர்பானி செஞ்சால் அது சதக்கால போய் சேரும். குர்பானிக்கும் சதக்காக்கு என்ன வித்தியாசம்? குர்பானியோட இறைச்சி நீங்களும் சாப்பிட்றீங்க, உறவினருக்கு கொடுக்குறீங்க, ஏழைங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் சதக்காவோட இறைச்சி நீங்கள் ஒரு துண்டு சாப்பிடக்கூடாது, எல்லாமே ஏழை மக்களுக்கு கொடுத்துடணும். அப்படி இருக்கு. அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது சதக்கால போய் சேரும். அந்த மாதிரி நம்ம கவனிக்க வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இதை பற்றி இருக்குது. ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சொல்ல முயற்சி செய்வோம். ஒரு ஆடு வாங்கிட்டால் அந்த ஆடை தான் இருக்கணும். ஒரு ஆடை வாங்கினீங்க, அது விற்று இன்னொரு ஆடு வாங்குறீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. யார் முடியுமோ எந்த ஆடு வாங்கி நியமிச்சிங்களோ அந்த ஆடு தான் அறுக்க வேண்டியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த துவா செய்கிறீங்களே ஆரம்பம் 9-10 நாளில், இந்த கோவிடு-19 எவ்வளோ சீக்கிரம் முடியும் அல்லாஹ் தஆலா இது முடிச்சுடலாம், எல்லாருக்கும் மக்களுக்கு குணம் கொடுடலாம் அப்படின்ட்டு பல முறை இது துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் உம்மத்து முஸ்லீமாக இருக்க ஜனங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் இந்த பெருநாள் ஈதுல் அஸா விசேஷமாக கொண்டாடுவதற்கு, அதில் இருக்கக்கூடிய அனைத்து சுன்னத்துகளையும் கடைப்பிடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் அளிப்பானாக. குர்பானி செய்ய முடியாமல் இதை சதகா ஹைராத் பணம் செஞ்சால் அல்லாஹ் தஆலா குர்பானியோடைய சவாபு கொடுப்பானாக. இந்த மாதிரி பல துவா நான் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா செய்யுங்க. பாக்கி எவ்வளோ சாப்பிட்ணும் அந்த கறி இதெல்லாம் சொல்லியாச்சு. 3 பாகெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேறு விஷயம் எல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன், அதில் நீங்கள் கவனிங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.